ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். ஸோ ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ வந்து நம்ம ஃபுல் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸாக ஃபுல்லாக தான் இருப்பது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்றைக்கி ரிப்பேர் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா OnePlus 7 Pro மாடல் வந்து பார்த்திங்கன்னா OnePlus 7 Pro. ஸோ கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணிக்கிட்டப்போ ஃபஸ்ட்டு வந்து லோகோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தேன். ஸோ லோகோ ரீஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 or 3 days கழிச்சு பார்த்தீங்கன்னா கிராஷ் டம்ப் மோடு அப்படின்னு கிராஷ் டம்ப் மோடு இது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து இந்த OnePlus சீரீஸில் நிறைய சீரீஸில் வந்து இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா வந்து எதனால் வருதுன்னா, அதில் மெயின் CPU ரேம் இருக்கும். ஸோ இந்த மெயின் CPU ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட்டில் என்ன ஆகும்னா இது வந்து ட்ரை ஆகும். ஸோ ட்ரை ஆனாலோ இல்லை மொபைல் கீழே விழுந்தாலோ அந்த CPUவில் ஏற்படுற கனெக்ஷன் வந்து பிரேக்னால இந்தமாரி இஷ்யூஸ் வரும். ஸோ இந்த லோகோ ரீஸ்டார்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த கிராஷ் டம்ப் மோடு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிராஷ் டம்ப் மோடு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகெயின் ஒரு 5 or 1 week கழித்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து டோட்டலாகவே டெட் ஆகிடுச்சின்னு சொல்லியிருந்தாங்க கஸ்டமர். ஸோ இதுதான் வந்து கஸ்டமரோட கம்ப்ளைண்ட்டு. ஸோ மொபைல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொரியர் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொரியர் வழி சர்வீஸ் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து கொரியர் தான் அனுப்பிச்சி விட்டார் நம்மளுக்கு. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா அந்த மொபைல் வந்து பிரித்து செக் பண்ணதில் ஸோ கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா மெயின் CPU தான் கம்ப்ளைண்ட் காட்டியிருக்கு. ஸோ அதான் பார்த்திங்கன்னா மெயின் CPU ரேம் தான் கம்ப்ளைண்ட்டை காட்டியிருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 டைப் ஒர்க் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா ரேம் இஷ்யூ கொண்டு இந்த கம்ப்ளைண்ட் வரும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா CPU இஷ்யூ கொண்டு இந்த கம்ப்ளைண்ட் வரும். ஸோ இப்போ நம்ம ரேமு ரிமூவ் பண்ணி நம்ம கண்டிஷன் செக் பண்ணும்போது கண்டிஷன் CPUவோட கண்டிஷன் ஓகேனா, ஏன்னா நம்மளுக்கு இதுக்குன்னு தனியாக பார்த்திங்கன்னா பிரத்யேகமாக வந்து மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷின்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ண முடியும், ரேம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் CPU கண்டிஷனாக இருக்கான்னு நம்மளால் செக் பண்ண முடியும். CPU கண்டிஷனாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரிமூவ் பண்ண ரேமை மட்டும் என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் வந்து ரீபால் பண்ணி போட போகிறோம். ஸோ அந்த ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ அந்த ப்ராசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ரேமு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு க்ளூ க்ளீனிங் ப்ராசஸ் இருக்குது. இந்த க்ளூலேயே பார்த்திங்கன்னா மொபைலில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒன்று ஹார்டு க்ளூ, ஒன்று சாஃப்ட் க்ளூ. இந்த OnePlus சீரீஸில் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஹார்டு டைப் க்ளூ தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா க்ளீனிங் பண்ணுறதுல சரி, இல்லை அந்த ஐசி ரிமூவ் பண்ணுறதுலே சரி ரொம்ப ரிஸ்க் அதிகம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த க்ளூ. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மொபைல் ஆல்ரெடி கஸ்டமர் கொரியர் பண்ணுறது முன்னாடியே வேறு ஏதோ ஷாப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க ஆல்ரெடியே வந்து இந்த ஷீல்டு ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்க, பட் சக்ஸஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் நம்மளுக்கு வந்து இந்த மொபைலை வந்து கொரியர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கோம். இதோட சக்ஸஸ் எப்போ தெரியும்னா, நம்ம அந்த ரேமை ரீஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த சக்ஸஸ் தெரியும். பார்த்திங்கன்னா நம்ம க்ளூ வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒர்க்கு வந்து CPU மேலே இருக்கிற க்ளூ வந்து க்ளீன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோன்னா, இந்த க்ளூ எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் CPU வந்து கண்டிஷனாக இருக்கா இல்லையான்றதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மொபைலுக்கு வந்து பவர் கொடுத்து அந்த பவர் வந்து கரெக்டாக CPU வந்து கரண்ட் கன்சம்ஷன் கரெக்டாக எடுக்குதா இல்லையா அப்படின்ற பட்சத்தில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இது கரண்ட் வந்து கரெக்டாக எடுத்துச்சுன்னா நம்ம அகைன் CPU ரிமூவ் பண்ணுற ஒர்க்கு நம்மளுக்கு இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ரேமை மட்டும் எடுத்துகிட்டு ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட்டு கொடுத்து நம்ம செக் பண்ண போகிறோம் CPUவோட கண்டிஷன் ஓகேவா அப்படி இல்லையான்ற பட்சத்தில். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம எதுக்காக அந்த ஃபேன் வைக்கிறோன்னா, நம்ம க்ளூ க்ளீன் பண்ணோம் இல்லையா, ஸோ லிட்டில் பிட்டு ஹீட் இருக்கும். ஸோ அந்த ஹீட்டில் நம்ம டைரெக்டாக வோல்டேஜ் கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் ஹீட்டு கொஞ்சம் நம்ம ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வோல்டேஜை வந்து பாஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா வோல்டேஜ் ப்ராசஸ்ஸு நம்ம மொபைலுக்கு பார்த்திங்கன்னா 4 வோல்டேஜ். இந்த OnePlus சீரீஸில் பார்த்திங்கன்னா இது கொடுக்க வேண்டிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா 4 வோல்டேஜ். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 4 வோல்டேஜ் இந்த மதர் போர்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணி ஸோ இதை வந்து பவர் ஆன் பண்ண போகிறோம். இந்த பவர் ஆன் பண்ணும்போது அந்த மதர் போர்டுக்கு தேவையான கரண்ட் எடுக்கணும். ஸோ அந்த கரண்ட்டை வச்சு தான் நம்ம இந்த மதர் போர்டில் கண்டிஷன் ஓகேவாக இருக்கா இல்லை கண்டிஷன் அன்கண்டிஷனாக இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து பவர் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ண போகிறோம். பட்டன் பார்த்திங்கன்னா இந்த சைடில் பேக் சைடில் இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த மிஷினில் அதாவது ஆல்ரெடி சொல்லிடுவோம் பிரத்யேகமாக நம்ம செக் பண்ணுறதுக்கு மிஷின் இருக்குன்னு. ஸோ அந்த மிஷினில் நம்மளுக்கு வந்து எவ்வளோ கரண்ட் கன்சப்ஷன் மதர் போர்டு எடுக்குதுன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா மதர் போர்டு நான் ஆன் பண்ணியாச்சு. பண்ணது பார்த்திங்கன்னா CPUவோட CPU அதையெல்லாம் பார்த்திங்கன்னா மற்ற செக்ஷன் போகிற கரண்ட் எல்லாமே வந்து நார்மலாக இருக்குது. ஸோ நம்ம அகைன் வந்து CPU ரிமூவ் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரேமை மட்டும் என்ன பண்ண போகிறோம், க்ளீன் பண்ணிவிட்டு அகைன் ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து ரேம் க்ளீனிங் ப்ராசஸ்ஸு. ஸோ அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். இந்தமாரி
க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து எந்தளவுக்கு நம்ம ஹீட்டை வந்து குறைவா வச்சு யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து ஐசிக்கு வந்து சேஃப் தான். வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பா ஹார்டு குளூன்னு. ஸோ ஹார்டு குளூன்றதுனால க்ளீனிங் கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் வீடியோ டைம் எடுக்கிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்பீடப் பண்ணி தான் நான் உங்களுக்கு வீடியோ காட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் என்னோடய ப்ராசஸே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 hour ஆச்சு இந்த ஒர்க்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணேன். என்னால் 1.5 hour ஃபுல் வீடியோ நான் போடணுன்னா கண்டிப்பாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க. ஸோ எந்த அளவுக்கு முக்கியமான நம்ம கண்டென்ட்டை என்னால் கொடுக்க முடியுமோ ஸோ அந்த கண்டென்ட்டை மட்டும்தான் நான் எடிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் இதில். இப்போ நம்ம பார்த்தோன்னா வந்து ஆல்ரெடி க்ளீன் பண்ணிட்டோம் ரேமை. ஸோ இப்போ இந்த க்ளீன் பண்ண ரேமை வந்து ரீபால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரீபாலிங் ப்ராசஸ் தான் இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரீபாலிங் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 183 PPDன்னு சொல்லுவாங்க. PPDன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த லெட்டு இருக்குது இல்லையா, சால்ட்ரிங் லெட், அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக வந்து லிக்விடு டைப்பில் இருக்கும். ஸோ அந்த லிக்விடு டைப்பு லெட்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஐசி எல்லாமே ரீபால் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 183 PPDன்னு சொல்லுவாங்க, சால்ட்ரு பேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரேம் ரீபால் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா மதர் போர்டை நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ மதர் போர்டு என்ன பண்ண போகிறோம், ரீபால் பண்ண ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ப்ராசஸ் தான் இது. ஸோ நம்ம ஃப்ளக்ஸை வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ரேமு, ஸோ நம்ம ரீபால் பண்ண ரேமை வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளோ பண்ண போகிறோம். ப்ளோ பண்ணி கரெக்டாக அது மெல்ட்டாக ஒரு வரையும் வெயிட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மதர் போர்டை எடுத்து ரேம் பர்ஃபெக்டாக உட்காந்துருக்கன்றத கண்டிஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ மதர் போர்டு ஹீட்டாக இருக்குது, கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். ஓகே, இப்போ பார்த்தோன்னா வந்து ரேமை ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் இது. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ப்ளோயர் ஹீட் பார்த்திங்கன்னா குயிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குயிக்லேயே பார்த்திங்கன்னா இதில் ஹீட் ஏர் பார்த்திங்கன்னா 350 அண்டு ஏர் பார்த்திங்கன்னா 60. ஸோ இப்போ ரேம் வச்சு நம்மளுக்கு அந்த ஹீட்டு கூட இருக்கும். ஸோ அது ஹீட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹீட்டு வந்து இன்னும் இருக்குது. ஸோ நம்ம ஹீட்ஸ் அந்த ஃபேன் மூலிமா, இந்த ஃபேன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ஹீட்டை வந்து ட்ரை பண்ணி விடும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மதர் போர்டுக்கு வோல்டேஜ் கொடுத்து நம்ம வச்ச ரேம் வந்து பர்ஃபெக்டாக உக்காந்துருக்கா இல்லையான்றதை நம்ம வந்து கரண்ட் எடுக்கிறத வச்சே நம்மளால் வந்து இதை கெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த ப்ராசஸ் தான் பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா பவர் கொடுத்துட்டு வோல்டேஜ் கொடுத்துட்டு மதர் போர்டு ஆன் பண்ணுறேன். ஓகே, பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மதர் போர்டு ஷார்ட் பண்ணதில் ரேம் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக உட்காந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு கரண்ட் எல்லாமே கன்சம்ஷன் வந்து நார்மலாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மதர் போர்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, அதான் மொபைலோட மிடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆன் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மதர் போர்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஆல்ரெடி வேறு ஷாப்பில் வந்து ரிப்பேருக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சிபி ஷீல்டெல்லாம் வந்து அங்கே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க சிபி ரேம் வந்து எதுவும் பண்ணிகிட்டு இல்லை. ஸோ நம்ம தான் இங்கே ரேம் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா சார்ஜிங் ப்ளக் பண்ணுறோம், எந்த ரெஸ்பான்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு லோகோ வரது தெரியும், OnePlus. ஸோ பார்த்திங்கன்னா இஷ்யூ வந்து நம்மளுக்கு சால்வ் ஆகிடுச்சு. சிபியூ வந்து கண்டிஷன் நார்மல் தான்.
ஸோ CPU கண்டிஷன் நார்மலாக இருந்திருக்கு. ஸோ நம்ம ரேம் ரீபால் பண்ணி ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மோஸ்ட் ஆஃப் சம் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு ரேம் ரீபால் பண்ணால் மட்டும் வந்து ரெடி ஆகிடாது. ஸோ அந்த டைம்லலாம் பண்ண முடியாது, நம்ம CPU வந்து ரீபால் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் வந்து ஆன் பண்ணிக்கிட்டோம். ஸோ ரன்னிங் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் வந்து ஆன் பண்ணதுக்கப்புறம் இவ்வளோ லேட் ஆகாது. மேபி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஃபோர் வேறு ஷாப்பில் வந்து சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ சாஃப்ட்வேர் ட்ரை பண்ணால் தான் இவ்வளோ டைம் ஆகும் லோடிங் ஆகிறதுக்கு. ஸோ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓகே, பார்த்தீங்கன்னா வந்து மொபைல் இதாகிடுச்சு, ஆன் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சொன்ன மாரியே மொபைல் வந்து சாஃப்ட்வேர் தான் இப்போ ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஹலோ மோடில் இருக்குது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இன்னும் நிறைய ரிப்பேர்ஸை பார்ப்போம். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.